எனக்கு எதுக்குங்க, அவளுக்கு மட்டும் எடுங்க போதும். டேய் விஜய், 2 பேருக்கும் சேர்ந்து தாண்டா சுத்தணும். போ, அவ கூட சேர்ந்து நில்லு. போடா. போ. ஒரு நிமிஷம் அதை என்கிட்ட கொடுங்க. என் பங்குக்கு நானும் என் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் திருஷ்டி கழிச்சிடுறோம். ஏங்க என்ன பண்றீங்க? அத திருஷ்டி சுத்தம் போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, நீ இப்படி வா, கொடுங்க. ஏங்க என்னங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? பாருங்க அத, அமைதியா இரு. நான் போய் வெளியே உடச்சிட்டு வந்துடுறேன். அதை என்கிட்ட கொடுங்க மாப்பிள்ள, நான் கொண்டு போறேன். நான் உடைக்கிறேன். பரவாயில்ல கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். பாத்து எடுத்துட்டு போங்க. நீங்க சொல்லுங்க பாட்டி. சொல்றத கேளு காவேரி. சரி பாட்டி. இன்னைக்கு வளகாப்புக்கு வந்த எல்லாரும் காவேரிய பாத்துட்டு அவளுக்கு கண்டிப்பா பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு சொன்னாங்க. அத அவங்க என்ன சொல்றது, நானே சொல்றேன், எங்களுக்கு பொம்பளை குழந்தை தான் பிறக்கும். அதே படி அவ்வளவு உறுதியா சொல்ற? ஒருவேளை ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா? வாய்ப்பே கிடையாது, எங்களுக்கு பொம்பளை பிள்ளை தான். பாருங்களேன். நீங்க வேணா டெலிவரி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. என்னோட கெஸ்டிங் எவ்வளவு கரெக்டா இருந்துச்சுன்னு அப்ப தெரியும் உங்களுக்கு. சரி. ராகவ், இவன் எப்படி இங்க? கிருஷ்ணா அவங்ககிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்கான்? இங்க இருக்காரா? என்னங்க என்னங்க இங்க வந்து நின்றீங்க? அது ரிப்போர்ட் கால் ஒண்ணு வந்துச்சு, அதான் பேசலான்னு வந்தேன். பேசியாச்சா? பேசியாச்சு. அம்மா எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறாங்க, வாங்க சாப்பிடலாம். இல்ல, இன்னொரு கால் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வாங்க. சரி. என்னங்க எனக்கு பயங்கர டயர்டா இருக்கு, லைட் ஆஃப் பண்ணிட்டுமா? தூங்கிடலாமா? என்னங்க லைட் ஆஃப் பண்ணிட்டுமான்னு கேட்டேன். பண்ணிடு. என் முகத்தை கூட பாக்காம நீங்க அப்படி போன்ல என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அது